உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் யார் யாரை எதை எதை எங்கெங்க எப்பப்போ வைக்கணுமோ அதை அப்படி அப்படி அந்த மாதிரி வைக்கணும். அதுதான் ஒரே தீர்வுங்கிறத நான் சொன்னேன். அது ஏன்னு சில உதாரணம் சொல்றேன் கேளுங்க. உதாரணத்துக்கு நம்ம நிறைய சித்தாந்தங்கள், அதாவது ஐடியாலஜிஸ்ன்னு இருக்கு. கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோசியலிசம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. கேபிட்டலிசம்ன்றது திறமை இருக்கிறவன் மேலே போகட்டும், திறமை இல்லாதவன் கீழே இருக்கட்டும், அவன் திறமைக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற சொல்றது கேபிட்டலிசம். கம்யூனிசம்ன்றது தனிப்பட்ட மனிதனுக்கு சொத்து எதுவும் கிடையாது, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றது கம்யூனிசம். இந்த கேபிட்டலிசத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா 2 நாடு இருக்கு. ஒன்று அமெரிக்கா கேபிட்டலிசத்துக்கு, இன்னொன்று ரஷ்யா கம்யூனிசத்துக்கு. கேபிட்டலிசம் தான் அடிப்படையாக கொண்ட அமெரிக்காலேயே பப்ளிக் ஸ்கூல்ஸ், அதாவது இலவச கல்விங்கிறது தராங்க. இங்க கேபிட்டலிசம் சித்தாந்தப்படி பார்த்தா திறமை இருக்கிறவனுக்கோ இல்ல காசு கட்ட தகுதி இருக்கிறவனோ தானே படிக்கணும், ஏன் எல்லாத்துக்கும் கல்வி தராங்க? அதே ரஷ்யாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்க கம்யூனிசம் தான் முக்கிய சித்தாந்தமா இருந்தாலும் பல பிரைவேட் கம்பெனிஸ்ல என்கரேஜ் பண்றாங்க நல்ல லாபம் சம்பாதிங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படி? ஏன்னா இங்க எந்த சித்தாந்தமும் ரொம்ப கரெக்டும் கிடையாது, ரொம்ப சரியும் கிடையாதுங்க. எதை எங்கெங்க எப்படி யூஸ் பண்ணுமோ அதை அங்கங்க அப்படி யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம்.